தெரியல. ஒவ்வொரு வருஷமும் அங்கே பொங்கல் விழா நடக்கும். ஒரு மாதம் 2 மாதம் நடக்கும். அப்பொழுது எங்கள் பெற்றோருடைய அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவாங்க. சிறு வயசு 4 வயசு இருக்காங்க. ஏதாவது ஒரு வினோதமாக பார்த்தால் அங்கே கொஞ்ச நேரம் தாமதம் செய்யும். அதுபோல் ஒரு சின்ன ஒரு ராடு கொடுத்தாங்க. அதில் வச்சா பாட்டு கேட்கும். அதை வச்சு நான் அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டேன். என் கூட வந்து பெற்றோர்லாம் கடந்து போயிட்டாங்க. முதல்ல போகும்போது தேடினாங்க காரணம் சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. இந்த கும்பலில் நானும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்னால் போகிறேன், அவன் கிடைக்கல, பின்னால் வரேன் கேட்கல. அது ஒரு 10 முறை போயிருந்தேன். அங்கிருந்து போலீஸ் காவலர் குடிச்சிக்காரு, எங்கே போகிற நீ அப்படின்னாரு. எங்கள் அப்பா அம்மா தேடணும் அப்படின்னு உடனே அவரை கையை குடிச்சிட்டு நேராக அனௌன்ஸ்மெண்ட் பூத்துக்கு போனார். போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது ஒரு சின்ன பையன் பேர் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது கிட்ட போகும்போது அப்பா பின்னால் என்ன குடிச்சிட்டாரு. அப்போ எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இந்த 4 வயசில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்பா அவன் குடித்த உடனே ஒரே சந்தோஷம். அப்போ போலீஸ் சந்தேகம் வந்துச்சு, உண்மையாக பையன் தான் கேட்குறாரு. என்ன பார்க்குறாரு? நானும் அப்பா பார்க்குறேன். அப்போ புரிஞ்சுக்கிட்டார். இது ஏன் சொல்ல வந்தேன் என்றால், நாம் கொண்டாட இருப்பது கிறிஸ்துவின் பிறப்பு என்பது நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்ததை கொண்டாட இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் அதான் செய்கிறோம். கடவுள் மனிதனை படைத்தது தன்னோடு மகிழ்ந்திருப்பதாக படைத்தார். ஆனால் மனிதனுக்கு அந்த கொடுத்த அந்த உரிமையை அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கடவுள் விரோதமாகவே தவறி போனார். இருந்தாலும் அந்த கடவுள் விட்டுவிடவில்லை. செய்த தவற்றுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் செய்த பிறகு என்னோடு நித்தியத்துக்கு வாழ வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு கடவுள் செய்த குற்றத்துக்கு சாதாரண மனிதன் அதற்கு பரிகாரம் செய்ய முடியாது, கடவுளாக செய்ய வேண்டும். அதனால் கடவுளை மனிதனாக பிறந்து நாம் செய்த இந்த குற்றத்திற்கு, இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்கின்றார். அதுதான் நாம் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். உலகத்தில் மனிதனால் பிறந்து, கடவுளாக மனிதனாக பிறந்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து துன்பங்களை அனுபவித்து செய்து பார்த்து பரிகாரம் செய்தார். அதில் ஏன் சொல்ல வந்தேன் என்றால், நாம் கடவுளை தேடி போவதை விட இறைவன் நம்மை தேடி வந்தார் என்ற ஒரு விழாவை தான் நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். அதனால் நாம் கிறிஸ்துவன் மட்டுமல்ல, அவர் பிறந்தது அனைத்து உலக மக்களுக்கு பிறந்தார் என்பதுதான் உண்மை. ஏனெனில் அவர் பிறந்த போது ஒரு மனுஷனாக தான் இருந்தார். நம்மை போல வாழ்ந்தார். நம்மை போல பசியாலும் துன்பத்தாலும் வருந்தினார். கடைசியில் யார் அவரை எதிர்பார்த்திருந்தார்களோ அவர்களே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் நிலையில்தான் அவர் பாடுபட்டு செல்லில் அறையப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் இந்த கிறிஸ்து பிறப்புறாய் சிறப்பிக்கும் பொழுது இதுதான் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்மை தேடி இறைவனை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கின்றோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறும் அனைவரையும் பேராயர் ஜார்ஜ் அல்பர்ட் சாமி அவருக்கு முக்கியமான அலுவலர்களுக்கு தான் வர முடியவில்லை. அதை என்ன அனுப்பிட்டார். திரு பெஞ்சமின் வரும்பொழுது முன்னாடி காமிச்சார், ஃபாதர் வருவார், அன்றைக்கி சாயந்தரம் வேலை இருந்து, அதனால ஃபாதர் வருவார் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். அதாவது அந்த பேராயர் பேராலும் அனைத்து கிறிஸ்தவர் பேராலும் அனைவருக்கும் கிறிஸ்தவர் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்ள நன்றி, வணக்கம்.